ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளன்று உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிறந்த இந்த நன்னாளில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? மெய்ப்பர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, நட்சத்திரம் வந்து சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. பாருங்க, ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு வாழ்க்கையில் அவர் பிறக்கட்டும். தேவப்பிள்ளையே, இந்த நாளில் நம்ம கிறிஸ்மஸ் செய்தியை கேட்க போகிறோம், கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நோக்கி வார்த்தை வருது, நீ செழிப்பாய், நீ உயர்வ, உன் வாழ்க்கை மாறும், உன் தரித்திரம் முடியும், நீ மேல தழைத்தோங்கி நீ வளருவாய், பனைய போல செழிப்ப மகளே, நீ பனைய போல நீ உயர்வ, நீ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், குடும்ப சமாதானமா இருக்கும், உன் பிள்ளைகள் ஒளிமர கஞ்சுகளை போல உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்று நாம் இந்த புரோகிராம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மாசற்றவர், கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், பரிசுத்தமுள்ள வித்தானவர், தாவீதின் வேறானவர், ஈசாயின் அடிமரமானவர். ஒரு துளிர் தோன்றி, இளங்கிளை ஒரு துளிர் தோன்றி அதன் அடிமரம் செழிப்பதை போல பரிசுத்த வித்து நீங்க தான் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பாடுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க. நாங்க வெறும் பாத்திரம் தான். எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இந்த உலகத்தில் பிறந்த ஒரு நாள். எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள், எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் வந்தார்கள், போயிட்டாங்க. அவங்க திரும்பி வர முடியாது. அதனால் மீண்டுமாக இயேசு திரும்பி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். அவர் மரித்தார், மீண்டுமாக உயிரோடு வரப்போகிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்து பிறப்பின் பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த சந்தோஷமான நேரத்தில் நம்ம சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம்
வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். உங்கள் உள்ளங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் பிறந்த நாட்களிலே உலகமெங்கிலும் சந்தோஷம், உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவரை நாம் பாடினோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே வாசிக்க தெரிந்த வேத பகுதி மத்தேயு 2வது அதிகாரம் வசனங்கள் 1 6 வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தியை கிரேஸ் மினிஸ்ட்ரீஸிலிருந்து பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் வந்து நமக்காக இந்த கிறிஸ்மஸ் செய்தியை அவர்கள் வழங்குவார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக முதலாவது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவு நல்ல ஒரு நாள் இது, எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் இல்லைங்களா? இந்த நாளில் ஒரு வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புறமாய் இருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது வாசிக்க தெரிந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது,
யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்றும் தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? யூதேயா தேசத்தில் பெத்லகேமில் பிறந்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே தீர்க்கதரிசி மீகா முன்னறிவிக்கிறார், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா தீர்க்க தரிசனம் சொன்ன வசனம் ஏரோது ராஜாவுடைய நாட்களிலே நிறைவேறினது. நாம் கற்றுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு இந்த நட்சத்திரம் உதித்த இடம் உலகத்தை மீட்க ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நட்சத்திரத்தை அடையாளமாக கொண்டு அவர்கள் யூதேயா தேசத்திற்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அந்த நட்சத்திரம் சரியாக வழிகாட்டி கொண்டு வந்தது. அவர்களுக்குள்ளாக ஒரு காரியம் என்னன்னா, ராஜானா அவங்க எங்கே பிறப்பார்? ராஜா வீட்டில் தானே பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது ராஜாவுடைய வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். எங்கே பிறப்பாராமா? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பாரு. இங்கே தான் பிறப்பாரு. அது எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். பெத்லகே, அந்த வசனம் சொல்லுது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று சொல்லி. எப்பிராத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பிராத்தா, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. எப்பிராத்தா என்று பெத்லகேமுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. எப்பிராத்தா என்றால் என்ன அர்த்தம்னா செழிப்பு. அல்லேலூயா. எப்பிராத்தா என்றால் என்ன அர்த்தம்? செழிப்பு என்ற அர்த்தம். சரி, இப்போ எபிரேய பாஷையில் நாம் பார்க்கிற பொழுது எப்பிராத்தா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதில் 5 எழுத்துக்கள் வருகிறது. ஆலஃப் வருகிறது, பே வருகிறது, ரேஷன் சொல்லிட்டு ஒரு எழுத்து வருகிறது, தௌ கடைசியா ஹேன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து வருகிறது. இந்த எழுத்துடைய கூட்டமைப்பின் அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன். அலஃப் என்றால் தேவன். எபிரேய எழுத்துக்கள்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்தும் அது அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அது எதற்காக அந்த பெயரோ அதன் விளக்கத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இயேசு பெத்லகேமில் தான் பிறப்பாரு. பெத்லகேம்
என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். இப்பொழுது எப்ராத்தா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு செழிப்பு. சரி, அந்த எப்ராத்தோட முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஆலஃப், அது தேவன் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது எழுத்து பே, அது வார்த்தையை குறிக்கிறது. மூன்றாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ரேஷ், அது மனுஷ ரூபத்தை குறிக்கிறது. நான்காவது எழுத்து பார்த்தீங்கன்னா தௌ, அது சிலுவை அடையாளத்தை குறிக்கிறது. ஐந்தாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஹே, சுவாச காற்று, இல்லைன்னா அதை பார் என்று அர்த்தம். இதை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை மாம்சமானார், அவர்தான் தேவகுமார் என்று அடையாளம். அவரை நோக்கி பாரு. எப்ராத்தா அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல மாம்சமா நமக்காக அடிக்கப்பட போகிற இடம் என்று அர்த்தம். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத் என்றால் வீடு, லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வசனம் ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளையை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. யாக்கோபு என்ன செய்கிறா, லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது பிரசவ காலம் காரியங்கள் ஏற்படுகிறது. பெத்தேலை விட்டு பிரயாணம் பட்டார்கள். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்போனா யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வந்த இடம் பெத்லகேம். சரி, அப்பத்தோடைய வீடு எப்படி அதற்கு வந்துச்சு அப்படின்னா, எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கோதுமை களஞ்சியம், கோதுமை விளைகிற இடம். எல்லா இடத்துலையும் இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோதுமை விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா உயர் ரக கோதுமை இருக்கும். அங்கே இருக்கிற கடாக்கள், எருதுகள், காளைகள் எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளவு தரமுள்ளதாக இருக்கும், அவ்வளவு செழிப்பு. எப்ராத்தா என்றால் செழிப்பு. அங்கதான் உயர்தர கோதுமை இருக்கும். எப்படி நமக்கு இங்க நெல் விளைகிறது தஞ்சை, எப்படி ஒரு நெல் களஞ்சியம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதே போல அங்க எப்பிராத்தா. அதனாலதான் அங்க பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தாலும் அங்க போயிட்டு அப்பத்தை வாங்கிட்டு வருவாங்க. அங்க எப்பொழுதுமே அப்பம் இருக்கும். அங்கிருந்து மாவு வாங்கிட்டு போவாங்க, கோதுமை எடுத்துட்டு போவாங்க. வணிகம் அங்கே காணப்படும். இந்த எப்ராத்தா என்ற இடத்துல அப்பத்தின் வீடு. இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார். அந்த அடையாளம் எப்ராத்தா என்றால் தேவனுடைய வார்த்தை மாம்சமானார், மனுஷ ரூபம் எடுத்தார். அதன் அடையாளம். அதை பார், அங்கதான் அவர் பிறக்கிறார். ஏரோது கேட்கிறான், எங்க பிறக்கிறார்? எழுதப்பட்டிருக்கிறது எப்ராத்தாவில. கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. உன் வாழ்க்கையில இருக்கிற சம்பவங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. நீ பொறுமையா இருந்த காரியத்தை நடப்பி ஆவியானவரும் கூட இருக்கிறாரு. நீ துன்பப்பட்ட நாட்களுக்கும் துக்கப்பட்ட வருஷங்களுக்கும் இஸ்ரவேலின் தேவன் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக ஒரு ராஜா பிறக்க போக. அங்க இருக்கிற ஏரோது கலங்குறான், பயப்படுறான். எருசலேம் நகரமே கலங்குது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த பெத்லகேம்
பாருங்க, இங்கே ஒரு சம்பவம். இன்னொன்று, எப்ராத்தா என்றால் பலன் அளிக்கும் என்று அர்த்தம். பலன் கொடுக்கிற அந்த ஊர், விளைச்சல்ல பலன் கொடுக்குமாமா. அங்கே எப்பவுமே அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அந்த எப்ராத்தாக்கு பேர் உங்களுக்கு விளக்கத்தை சொன்ன, அங்கதான் வார்த்தையானவர் உதிக்க போகிறார் என்று சொல்லி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க ஒரு சம்பவம். ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஒரு பெரிய ஒரு பஞ்சம் எங்க? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில். அங்க அப்பத்துக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா அந்த இடத்துல அந்த நேரத்தில் கொடிய பஞ்சம் வந்தங்காட்டிக்கு இவங்க தேசம் பெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை. என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாட்கள்ல இந்த எலிமெலேக்கு அவருடைய மனைவி நகோமி, மக்லோன் கிளியோன் அவருடைய மனைவிகள் ஓர்பாள் ரூத், இவங்க வசித்து வராங்க மோவாப்ல. கொஞ்ச காலத்தில் ஆண்கள் யாவரும் மரித்து போகிறார்கள். நகோமி, ரூத், ஓர்பாள், 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனை. என்ன செய்தனே ஒன்றும் தெரியல. அவ்வளோ வேதனை. ஐயோ, என் தேசத்தை விட்டு வந்துட்டனே, நாங்கள் எல்லாரும் விதவைகளாக போய்விட்டோமே, அவ்வளோ வேதனைப்படுறாங்க. இப்போ ஒரு காரியத்தை நகோமி கேள்விப்படுகிறாள். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து. ஆண்டவர் உங்களை சந்திக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இயேசு உங்களை சந்திக்கிறார். இயேசு உங்க வாழ்க்கையில் இடைப்படுகிறார். இயேசு உங்களுக்கு ஒரு ஜீவ அப்பமாய் வரப்போகிறாரு. பஞ்சமான காலத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஒரு அறுவடையின் நாட்களுக்குள் கொண்டு செல்ல போறாரு. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ இழந்து தவிச்சிட்ட, உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி நீ நினைக்கிற. ஆனா ஆண்டவர் உடைய வார்த்தை உன்னை நோக்கி வருது. அவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். உனக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இந்த வார்த்தையை நான் உனக்கு தரேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து நீ விழுதுட்டேன்னு நீங்க நினைக்காத, முடிஞ்சிட்டே நீ நினைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. சியோனே, நீ உன் தூசியை உதறி விட்டு எழும்பி பிரகாசி. ஒளி வந்துருச்சு. ஓ இயேசு இந்த நாள்ல உனக்கு குதிக்க போறாரு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, என்னைக்கு அது செழிக்கும். ஏன்னா அங்கதான் ரட்சகர் பிறக்க போறாரு. தீர்க்க தரிசனத்தை மீகா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைய, உன் வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது உடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தாவீதை பற்றி எழுதினதை தாவீதே பார்க்கிறார். என் எலும்புகள் உருவாகும் விதத்தை கூட நீர் எழுதி வச்சிருக்கிறீங்க. தாயின் கருவில் உன்னை தெரிந்து வச்சிருக்கிறாரு.
நாம் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, தாயின் கருவிலேயே என்னை அறிந்தேனே, பரிசுத்தம் பண்ணினீர், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு எரேமியா சொல்கிறார். அப்போ உன்னை குறிச்சு ஆண்டவர் நினைப்பு என்ன? இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நீ என்ன நினைச்சு வச்சிருக்க? நீ இருக்கிற இடம் எங்க இருக்கிற? மோவாப்புல இருக்கிறியா? ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ வா. உன் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். உனக்கு ஆகாரம் இருக்குது. அந்த ஆகாரம் என்ன தெரியுமா? அந்த ஆகாரம் என்ன தெரியுமா? அந்த ஆகாரம் தான் ஜீவனுள்ள ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய அப்பத்தை புசிச்சு அவங்க இரத்தத்தை பானம் பண்ணுங்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஏன் அங்க பிறக்கணும்? கர்த்தருடைய பிள்ளையே, நீ அறிந்து கொள், ஜீவ அப்பம் நானே. பெத்லகேமில் உதித்த முதற் பலன் இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு ஏதுவாக ஜீவன் உண்டாக்க. கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, இந்த சம்பவத்தில் அவள் புறப்பட்டு போகும் பொழுது ஓர்பாளும் ரூத்தும் 2 பேரும் வராங்க. 2 பேர்கிட்டையும் இந்த நகோமி சொல்றாப்புல, நீங்க போங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது 2 பேரும் சொல்றாங்க, இல்லை நாங்கள் உங்க கூட வரோம். அப்போ நகோமி சொல்றா, இன்னும் என்னுடைய பிள்ளையில வயிற்றுல பிள்ளை உண்டாகுமோ? எப்படி? நீங்க உங்க வயசுல உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு போங்க. சொன்ன உடனே ஓர்பாள் முத்தமிட்டு அவள் கடந்து போகிறா. ரூத் என்ன செய்றானா, தன் மாமியாரை பற்றி கொள்கிறாள். பாருங்க, நகோமி சொல்றாப்புல 15வது வசனத்தில், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பாமல் போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தாள். கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்வாராக என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து வந்தார்கள். பெத்லகேம் மட்டும் நடந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் கசப்பு என்று சொல்லுங்கள். நகோமி என்றால் அவள் நிறைவுள்ளவள், அவள் இனியவள் என்று அர்த்தம். மாறாள் என்றால் கசப்பு. கர்த்தரினை நான் இங்க அவ சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரினை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னைக்குமே அதை செய்ய மாட்டாருங்க. சூழ்நிலைகள் வேணா அந்த மாதிரி ஆகலாம், நான் என்னைக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். திரும்பி வர கேள்விப்பட வச்சது யாரு? இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமா கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்றாரு, நீ வா, திரும்பி என் பக்கம் வா, நீ போன இந்த காரியத்தில் விட்டுட்டு வா.
இளைய குமாரன், மூத்த குமாரன், 2 பேர் இருக்காங்க ஒரு தகப்பனுக்கு. இளைய குமாரன் தன் ஆஸ்தியை பிரித்து தூர தேசத்துக்கு போயிட்டு அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டான். கொடிய பஞ்சம் வந்துருச்சு. அவன் கூட இருந்த நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. வியாதி வந்துச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பாருங்க எங்க போய் ஒட்டிக்கிட்டான், எங்க போய் சேர்த்துக்கிட்டான் பாருங்க. ஒரு குடியானவனோடு கூட ஒட்டி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அங்க பன்றி மேய்க்கிற இடத்துக்கு போயிருக்கிறான். அது அந்த பன்றியை பராமரிக்கிறது அவனோட வேலை. அங்க இருக்கிற தவட்டை எடுத்து இவன் சாப்பிடலான்ட்டு அவன் போகும் பொழுது அங்க இருக்கிற எஜமான் வந்து இது பன்றிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சொன்னான்னு அவனுக்கு ஒரு வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ என் தகப்பன் வீட்டில் எனக்காக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை என் தகப்பன் கொடுக்கிறானே, ஆகாரத்தை கொடுக்கிறானே, நான் இப்படி இருக்கிறேனே. இவன் எழுந்து புறப்பட்டு போறான். அங்கே அவனோட தகப்பன் 2 கரங்களை விரித்து அவனை தழுவி முத்தமிட்டு அவனுக்கு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு விருந்து செய்து அவன் புசித்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே உன்னை அழைக்கிறார், திரும்பி வா, திரும்பி வா. கர்த்தர் உனக்காக பிறந்திருக்கிறார். நீ வந்து பார். அவர் முன்னணியில் தான் இருக்கிறார். அவர் உனக்காகத்தான் உதித்திருக்கிறார். அவர் உனக்காகத்தான் செங்கோலை எடுக்க வந்திருக்கிறார். உனக்காகத்தான் பலியாக, உன் பாவத்துக்காக, உன் அக்கிரமத்துக்காக, உன் மீறுதலுக்காக, உன் வியாதிக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் செழிப்புக்காக இயேசு வந்திருக்கிறார். ரத்தம் சிந்தி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு விடுதலையாகிற பொழுது கடைசி வாத என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சங்காரம் பண்ணுகிற தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணது தேவன் தீர்மானித்த காரியம். அப்போ ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றார், 1 வயதுள்ள ஆட்டுக்கிடாரியை நீ அடிச்சு அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பத்தோடு கீரையோடு கூட அதை நெருப்புல சுட்டு நீ சாப்பிடணும். அதுல கொஞ்சம் ரத்தம் எடுத்து நீ பூசு, சங்காரத்தூதன் வருவான், உனக்கு எந்த சேதம் வராதபடிக்கு பாதுகாக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாருங்க, அங்கிருந்து கடந்து வருகிற பொழுது யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர்களை கிட்ட மோசே சொல்றாப்ல, நீங்க இந்த நாள், இந்த விடுதலை பண்ணின நாள், நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கீரையோடும் கூட இந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்கணும். இது உங்களுக்கு பஸ்கா, பேஷாக் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயத்தில் சொல்லப்படும். பஸ்கா என்பதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. அது அப்பமாக, சரீரமாக. ஆண்டவர் சொல்றார்ல, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காகவும் நித்திய வாழ்க்கைக்காக சிந்தப்பட என்னுடைய ரத்தம், என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை, என்னுடைய பாஸ்கா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நாட்கள் திருவிருந்து எடுக்காம நீ இருந்திருக்க. ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். இளையகுமாரன் அப்பாவை நோக்கி போனங்காட்டிக்கு தான் கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது. அந்த அப்பத்தை புசிச்சான், கொழுத்த கன்றை புசிச்சான். நல்ல உடை கிடைத்தது, அவனுக்கு வேண்டிய எல்லா காரியம் கிடைத்தது. அவனோட சகோதரன் பொறாமைப்படுகிற அளவுக்கு தகப்பன் அவனை உயர்த்தி வச்சிருந்தார். இன்னைக்கு அவன் வாழ்க்கை அப்படி மாறப்போகுது. இயேசு உள்ளத்தில் பிறக்கட்டும். இன்றைக்கு மறுபடியும் உன்னை ஆண்டவர் கிளான்சஸ் பண்ணி அவனை தலை நிமிர பண்ண செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத் நகோமி, இந்த நகோமி சொல்றாரு, நான் நிறைவுள்ளவளாய் போனேன்,
கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். கரெக்டான நேரத்துக்கு அங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கும் ஒன்றும் கெட்டு போல தேவ பிள்ளையே, இந்த அழைப்புக்கு நீ இடம் கொடு, இந்த வார்த்தைக்கு செவி கொடு. நீ யார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ அவரோட பிள்ளை, இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை. நீ திரும்பி வா. அவருடைய பண்ணையில நீ அலங்கார தோட்டமாக இருக்க போகிற. உனக்கு வேலை இருக்குது. அவரோட வேலையை நீ செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஆவியானவரோடு பேசுகிறார். பாருங்க, இந்த நகோமி கூட வந்தாங்காட்டிக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. அந்த மோவாப் தேசத்திலேருந்து இப்போ பெத்லகேமில் போவாஸ், அந்த நிலத்தில் ஒரு நிலம் போவாஸுடையதாக இருந்துச்சுங்க. நகோமி சொல்கிறாப்புல, நகோமி பேசாமல் இருக்காப்புல. ரூத் என்ன செய்கிறாப்புல, என் மாமியாரை பார்க்கணும். எத்தனை குடும்பத்தில் மாமியாரை மருமகள் நேசிக்கிறாள், மருமகளை மாமியார் நேசிக்கிறாங்க. ஒரு உறவு இருக்குதா குடும்பத்துக்குள்ள? நல்ல ஒரு உறவு. கீழ்ப்படிதல் இருக்குதா? தெரியவங்க சொன்னா நம்ம கீழ்ப்படுகிறோமா? பற்றி பிடித்து கொண்டாள். இயேசுவை நீங்கள் பற்றி பிடிக்கணும். இன்னைக்கு ஆவியானவரோடு பேசுறாரு. உன் வாழ்க்கையில கனி கொடுக்கணுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தா நீ கனி கொடுப்ப. திராட்சை செடியில கொடி இணைந்திருந்தா கனி கொடுக்க முடியும். இணைஞ்சில்ல என்னால் எல்லாம் பண்ண முடியும்னு நினைச்ச முடியாது. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். அதனால பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட இருங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கடுமையான எஜமானியா இருக்கலாம், நீங்க இறங்கி போங்க, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தட்டும். ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, மோவாப் தேசத்துல இருந்து வந்த நகோமி ரூத், அவங்களுக்கு நல்ல ஒரு காரியம். மாமியார் சும்மா இருக்கிறாங்க, மருமகள் ஐயோ இப்படி இருந்துட்டு இருந்தா வேலைக்காகதுன்ட்டு ஒரு வயலுக்கு வேலைக்கு போறாங்க. அங்கே போவாசுடைய தற்செயலா போறாப்புல. அந்த நிலம் போவாசுடையதா இருக்கிறது. போவாஸ் ரூத்தை பத்தி அறிஞ்சு கொண்டா. அந்த வார்த்தையோடு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய நாமத்தில் கூற இருக்கிறேன். ரூத் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஊழியக்கார பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீ கூடயே இருப்பா. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஒருவர் உன்னை தொட முடியாது. அவருடைய வயல்ல நீ இருக்கிற, அவருடைய தோட்டத்தில் இருக்கிற, அவருடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிற, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற, அவருடைய கட்டுக்குள் நீ இருக்கிற, உன்னை ஒரு காரியம் தொடாது. நீ ஆண்டோட சமூகத்துக்கு திரும்பி வா. ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு வேலை செய்ய பணிவிடை ஆவிகள் இருக்கிறது. உனக்கு வேலை செய்ய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுலே குடிக்கலாம். வேலைக்காரன் கொண்டு வந்து தராங்க, நீ குடி சாமி, நீ குடி, உன் தாகத்தை தீர்த்துக்கோ. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். பாருங்க, ஒரு தயை இன்னைக்கு உங்களை நோக்கி வருது. பரிசுத்த ஆவியானவர் அந்த தயை உங்களுக்கு கொடுக்கிறார். மனுஷனுடைய தயவை, தேவ தயவை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீ பெற்றுக்கொள் மகளே.
அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நல்ல தெரிஞ்சுக்குங்க, மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தினிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் காரியம் எல்லாம் விவரமா இந்த நேரத்தில் இயேசு கிட்ட தூதர்கள் அறிவிச்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த காரியம் என்னென்னமெல்லாம் பண்ண எல்லாம் போயிடுச்சு அவருடைய சமூகத்துக்கு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு உண்டாகட்டும். எப்ராத்தா என்றால் பலன் கிடைக்கிற இடம், பலன் கொடுக்கும் இடம், பரிசை அள்ளி செல்கிற இடம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்கள், நீ சிறியதல்ல, உன்னை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடினால உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க அவர் விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். அவரால் ஒரு நிறைவான பலன். அது மட்டுமல்ல, கடைசியில் போவாசை கணவராக ஆண்டவர் கொடுக்கிறாரு. ரூத் போவாசுக்கு ஓபேத் பிறக்கிறாங்க. ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜாவின் வம்சத்திலே நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து வருகிறார். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். உதிக்கிற ஒளிநடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ போதுமானவர், எவ்வளோ மகிமையானவர். அந்த அப்பத்தை புசித்து அந்த இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. எப்ராத்தா என்றார் தேவனுடைய வார்த்தையானவர் மனித ரூபமாக இந்த பூமியிலே பிறப்பார். அது பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவரை நோக்கிப்பாரு, அங்கதான் அவர் பிறப்பாரு. நீ கஷ்டப்பட்டிருக்க நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். எங்க தெரியுமா அவர் வாசம் பண்ணுவாரு? நொறுக்கப்பட்ட இருதயத்துக்குள் அவர் வாசம் பண்ணுவார். நொறுக்கப்பட்டிருக்க, உடைக்கப்பட்டிருக்க இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உனக்குள் இயேசு வருகிறார். உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு அவர் வருவார். உன்னை ஆண்டவர் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பானத்தில் பானம் பண்ணும் நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவர் உன்னை எழுப்புவார். நீ ஜீவன் உள்ளவனாய் மாறுவாய், ஜீவன் உள்ளவனாய் மாறுவாய். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒப்புக்கொடு, திரும்பி வா, சமூகத்துக்கு திரும்பி வா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நன்றி. இவர்களுடைய முந்தின காரியத்தை பார்க்கலாம், பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவர்களுக்கு பின்மாரியை மட்டுமல்ல, முன்மாரியும் பின்மாரியும் பொழிய செய்வீராக. வெட்டு கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த நாட்களின் வருஷங்களின் விளைவை இவங்களுக்கு திரும்ப கொடுங்க. எங்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா, அந்த பலனை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க. நம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு, உடைய செட்டைகளின் நிலையில் வருகிற பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டு.
ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தேவைகளை செய்யும். இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலையில் எடுத்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களது நியூ கிரேஸ் டிவியின் சார்பாக மீண்டுமாக ஒரு விசை கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. We wish you a Merry Christmas and prosperous New Year. நாளை சந்திப்போம். ஆமென், ஆமென்.